இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ் நடத்துறதை தாண்டியும் வீடியோஸ் குவிஸ் இப்படிலாம் நம்ம காமிச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கும் அவங்க எந்த அளவுக்கு லெசன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆப் தான் நான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்ன ஆப் அப்படின்றத பார்த்துடலாமா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, இன்றைக்கு நான் ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு கல்வித்துறையால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஆப் தான் மணற்கேணி அப்படின்ற ஆப். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கிளாஸஸ்க்கான லெசன்ஸ்க்குரிய வீடியோஸ் இருக்கும், குவிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெரியர் கைடன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நீட் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்கள, அவங்களுக்குலாம் என்ன புக்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரி கைடன்ஸ் இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு எப்படிலாம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் அதில் நிறைய இருக்கும். ஸோ குவிஸ் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன் முடிச்சிருக்காங்கன்னா அதில் கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் தான். ஸோ இந்த மணற்கேணி எப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நான் மணற்கேணி அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். Double tap to activate edit. Delete window English India and November and Mike M A Alpha A B Bravo and November and TNZ Manalkani window. Keyboard given TNZ Manalkani. ஓகே, TNZ மணற்கேணி அப்படின்னு இந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் பார்க்கலாம். Window TNZ Manalkani. பாட்டமில் பார்த்தீங்கன்னா bracket at version 0.0 at version 0.0 bracket out of min bracket bookmark. புக்மார்க் இருக்கு, நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நீட் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், அறிவோம் தெளிவோம், அதாவது இந்த குவிஸ் அப்படி சொல்றாங்க. அடுத்தது கெரியர் கைடன்ஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெசன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன லெசன்ஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான இதுதான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பாடங்கள் அப்படின்றத நான் சூஸ் பண்றேன், அதாவது லெசன்ஸ். ஓகே, என்னென்ன கிளாஸ் இருக்கு அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஓபன் பண்றேன். ஓகே, மீடியம் சூஸ் பண்ணனும். நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டு, ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். அது நான் இங்கிலீஷ் சூஸ் பண்றேன். ஓகே, என்ன லெசன்ஸ் இருக்கு அப்படினு பார்க்கறோம். நோஸ் ஜுவல்லர் அப்படின ஒரு லெசன் இருக்கு. அத நான் சூஸ் பண்றேன். ஓகே, அதுல வந்து 6 சப் டாபிக்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அத ஓபன் பண்றேன். ஓகே, இதுல கிராமர் அத நான் சூஸ் பண்றேன். கிராமர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் pronoun அப்படினு இருக்கு. அது கீழ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் verb 1 வீடியோ அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரொனவுனுக்கு வந்து 2 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, வேர்புக்கு 1 வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து வேர்ப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வீடியோல வேர்ப்ஸ்னா என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்க போறோம். வேர்ப்ஸ்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை பார்த்து கத்துக்கலாம். சரி, வேர்ப்னா என்னன்னு நான் இப்ப சொல்றேன். ஒரு பர்சன் அல்லது திங் என்ன ஆக்ஷன் செய்யறதுன்னு சொல்றதுதான் வேர்ப். வேர்ப ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லலாம். இளவரசியும் தொல்காப்பியனும் crocodile பார்க் பார்க்க அவங்க அப்பா அம்மாவோட போறாங்க. அந்த பார்க் பார்த்தபடியே
verb பத்தியும் கத்துக்கறாங்க. வாங்க நாம போய் கத்துக்கலாம். அப்பா அப்பா டிக்கெட் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. நமக்கு ஓகே, இப்போ நான் பாஸ் கொடுத்துட்டேன். கீழே டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்குது, வேணும்னா நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் போகிறேன். ஓகே, குவிஸ் ஓப்பன் பண்ணுறேன். குவிஸ்லேயும் அதே மாதிரி என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ மீடியம் கேட்குறாங்க. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ டாபிக் நம்ம எதில் குவிஸ் விளையாட போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷில் மேக்கிங் லைஃப் வொர்த் வைல் அப்படின்ற போயமை நான் சூஸ் பண்ணுறேன் குவிஸ்க்காக. ஓகே, இது கம்மிங் சூன் அப்படின்றாங்க. வேறு லெசன் நம்ம சூஸ் பண்ணலாம். நோஸ் ஜுவல் சூஸ் பண்ணுறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டேன். இதில் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, வாட் இஸ் அட்ஜெக்டிவ் இன் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ், பர்த்டே அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நான் சும்மா ஒரு ஃபன்காக ஒரு ஆப்ஷனை நான் டிக் பண்ணுறேன். 2 அப்படின்னு நான் சும்மா டிக் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பாருங்க ரெஸ்பான்ஸ். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் 2 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ பாயிண்ட் 1 எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம லெசன் முடிச்சதுக்கப்புறம் குவிஸ் விளையாட வைக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அகெயின் நான் பேக் வந்து ஓகே, ஹோம் வந்துட்டு அடுத்து கெரியர் கைடன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். புக்ஸ் இன்ட்ரோ சீரீஸ் நிறைய புக்ஸ் இருக்கும். வீடியோ புக் இருக்கு. ஸ்டடி டெக்னிக்ஸ் எக்ஸாம்க்கு எப்படி படிக்கலாம் அப்படின்றது இருக்கு. நீட், ஸோ அதுக்கான டிப்ஸும் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வீடியோ புக் அப்படின்றத ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சீரீஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு புக்கு. வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு சுயமுன்னேற்ற நூல்கள் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் த சீக்ரெட். நூல் குறித்து விடையை அறிமுகம் செய்து உரையாற்ற இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் IAS அவர்கள். வணக்கம் சார். அன்புள்ள வணக்கம் சார். இன்னைக்கு ரகசியத்தை பத்தி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ஓகே, இது நான் பாஸ் கொடுத்துட்டேன். சீக்ரெட் அப்படின்ற புக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறைய ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் வின் பீப்புள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி புக்ஸ்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அகைன் பேக் வந்துடுறேன். இதே மாதிரி நீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நீட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸு, அப்புறம் ஐடியாஸ், இது மாதிரிலாம் நிறைய டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. வீடியோஸ், குவிஸ் எல்லாம் வந்து அவங்கள நம்ம செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி காமிச்சோம்னா அவங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மணற்கேணி ஆப் நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.